7,500 கோடி ரூபாய் செலவில் 14 லேன்களுடன் டெல்லி மீரட் எக்ஸ்பிரஸ் வே அமைக்கப்பட்டு வருகிறது. 14 லேன்களுடன் கூடிய இந்தியாவின் முதல் நெடுஞ்சாலை என்ற பெருமையை இந்த விரைவு சாலை பெறுகிறது. இதில் டெல்லியின் சராய் காலே கான் பகுதி தொடங்கி உத்தரப்பிரதேச கேட் வரையிலான 9 கிலோமீட்டர் பணிகள் நிறைவடைந்துள்ளன. எஞ்சிய பணிகள் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் முழுமையடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது முழுமையாக பயன்பாட்டுக்கு வரும்போது பயண நேரம் 2.5 மணியிலிருந்து 40 நிமிடங்களாக குறையும். இந்நிலையில் முதற்கட்டமாக நிறைவடைந்துள்ள 9 கிலோமீட்டர் சாலையை பிரதமர் மோடி திறந்து வைத்தார். கிலோமீட்டர் தொலைவுடைய இந்த சாலையின் இரு புறங்களிலும் ஒவ்வொரு 500 மீட்டர் தொலைவுக்கும் மழைநீர் சேகரிப்பு வசதி செய்யப்பட்டுள்ளது. முழுக்க முழுக்க சூரிய ஒளி மூலம் இயங்கும் மின் விளக்குகளுடன் கூடிய முதல் நெடுஞ்சாலை என்ற பெருமையையும் இந்த சாலை பெற்றுள்ளது. 4000 கிலோவாட் திறனுடைய 8 சூரிய ஒளி மின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சாலையின் இரு புறங்களிலும் 2.5 லட்சம் மரக்கன்றுகள் நடப்பட்டுள்ளன. 135 கிலோமீட்டர் தொலைவு சாலையில் 40 நீரூற்றுகள், 36 இடங்களில் இந்தியாவின் அசோக சக்கரம், கோனார் கோவில், இந்தியா கேட் போன்ற முக்கிய சின்னங்களின் மாதிரிகளும் இடம்பெற்றுள்ளன. வாகனங்கள் வேகமாக செல்வதை கண்காணிக்க கேமராக்களும், மின்னணு முறையில் அபராதம் விதிக்கும் நவீன வசதியும் இந்த நெடுஞ்சாலையில் உள்ளது. 500 நாட்களில் கட்டப்பட்ட நெடுஞ்சாலை என்ற சாதனையையும் இது பெற்றுள்ளது. ஹிமாச்சல பிரதேசத்தில் இருந்து உத்தரப்பிரதேசம் செல்வோரும், ராஜஸ்தானில் இருந்து ஹிமாச்சல பிரதேசம் செல்வோரும் இந்த சாலையில் பயணித்தால் டெல்லிக்குள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதனால் டெல்லியில் வாகன நெரிசல் குறையும்.